நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மெதுவாக பேசுங்கள். நான் தான் அக்ரூரர். தாங்களா? இந்த இரவில் என்ன விஷயம்? தேவி ரோகிணி வந்திருக்கிறார். முதலில் அவரை உள்ளே அழையுங்கள். அக்கா ரோஹிணியா? எங்கே? அதோ நிற்கிறார். வாருங்கள். வணக்கம் அண்ணி. அக்கா, உங்களை வரவேற்கிறேன். உள்ளே சென்று பேசுங்கள். வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், உள்ளே வாருங்கள். நீங்கள் இருவரும் போகும்போது பதுங்கி பதுங்கி செல்லுங்கள். யாரும் உங்களை பார்த்துவிடக் கூடாது. சரி. வாருங்கள் அக்கா, உள்ளே வாருங்கள். என்ன யோசனை? வாருங்கள் அக்கா. ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள். வாருங்கள் அக்ரூரரே. உட்காருங்கள். தாங்களும் உட்காருங்கள். என்ன விஷயம் அக்ரூரரே? எல்லோரும் நலம்தானே? நலம் எங்கே நந்தரே? கம்சன் மன்னர் உக்ரசேனரை பாதுகாப்பில் வைத்திருக்கிறான். இன்று மதுரா நகரம் எங்கும் நடமாடும் மகதசேனையின் அதிகாரம்தான். ராஜகுமாரர் வசுதேவரும் தேவி தேவியும் சிறைப்படுத்தப்பட்டார்கள். நிலைமை மோசமாவதால் இனி அங்கிருப்பது அவ்வளவு நல்லதில்லை என்று கருதி பாதுகாப்புக்காக தங்களிடம் அழைத்து வந்தேன். மிகவும் நல்ல முடிவு. இதுவும் இவர்கள் வீடுதானே? ஆம் அண்ணி, நீங்கள் இங்கே பத்திரமாக இருக்கலாம். வித்தியாசமாக நினைக்க வேண்டாம். அக்கா, இங்கே உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. தங்கள் வீடு போலவே இங்கு தாராளமாக இருக்கலாம். அக்கா, நாம் புதியவர்கள் இல்லையே? புதியவர்களும் இல்லை, நாம் பழகாதவர்களும் இல்லை. யசோதா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கவலை மனதை அரிக்கிறது. பாதிக்கப்பட்ட உங்கள் மனவேதனை புரிகிறது தேவி. ஆனால் தாங்கள் யார் என்பதை மறக்காதீர்கள். தாங்கள் சூரவம்சத்து ராஜகுல மருமகள். அந்த குலத்தில் இன்று சுதந்திரமாக இருப்பவர் நீங்கள் மட்டும்தான். இப்படி ஒரு வேதனையான சமயத்தில் நமது யதுவம்ச தலைவர்களுக்கும் தாங்கள் லட்சிய பெண்ணாக இருக்க வேண்டிய நேரம் இது. கவலைகளை மறந்து தங்கள் கடமைகளை நினைவுபடுத்திக் கொண்டு அரசியல் சூறாவளியிலிருந்து தர்மத்தை காக்க வேண்டிய காலம் இது. தங்கள் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் கவனிக்க வேண்டிய கடமை எங்களுடையது. உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய தந்தை மிகப்பெரியவர், புருவம்சத்தின் அரசர். ஆபத்தான அரசியல் சுதரங்கம் இது. இந்த சிக்கலான சமயத்தில் நமது ராஜகுலத்தின் ஒவ்வொருவருக்குமே நம்பிக்கை தீபமாக நீங்கள் இருந்து வீர ஒளி காட்டுங்கள். ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்களால் ராஜகுல கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டியிருக்கிறது. இது தங்களின் கடமை. ஆமாம் அண்ணி, அக்ரூரர் பொறுப்புணர்ந்து சொல்கிறார். இதை ஏற்பதுதான் இன்று தங்களுடைய கடமை. பதுங்குவது பாதுகாப்புக்காக. நந்தரே, தேவியாரின் பாதுகாப்பு தங்கள் கையில் தான் இருக்கிறது. இது அந்த கம்சனுக்கு தெரிந்தால்? அதை பற்றி கவலையே படாதீர்கள் அக்ரூரரே. பாதுகாப்பே நாளை ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் பட்சத்தில் கோகுலத்தில் எல்லாருமே தம் உயிரை தரவும் காத்திருக்கிறார்கள்.
கோழைகள் கோழைகள் சிதறி ஓடி ஒதுங்கி விட்டார்கள். ஒருவருக்கும் ஆண்மை இல்லை, மிரண்டு போய் தப்பினால் போதும் என்று பதுங்கி விட்டார்கள். அதுவுமின்றி அச்சப்பட்டு தமது பெண்டு பிள்ளைகளுடன் இரவோடு இரவாக மறைந்து சக்தி மிக்கவனை பார்த்தால் சமுதாயம் நடுங்குமே நண்பா. மன்னர் ஜராசந்தனுக்கு இந்த விவரம் தெரிவிக்கவில்லை. மறக்காமல் நான் அன்றிரவு இந்த செய்தியை ஒற்றர் மூலம் அனுப்பிவிட்டேன். தீட்டிய திட்டம் நிறைவேறியதென்று. அவரும் செய்தியை படித்து களித்திருப்பாரே. இப்போதே உன் ராஜாபிஷேகத்திற்கு அவருக்கு அழைப்பு அனுப்பிவிடு. ராஜ்யாபிஷேகமா? ஆம், ராஜாபிஷேகம் உனக்கு நீ செய்தாக வேண்டும். யோசித்து பேசு. மாளிகையில் மௌன புரட்சிக்கு வித்திட்டாய். நீ மன்னனை கொல்லக்கூடாது என்றாய். நாட்டில் அக்குரரை சேர்ந்த அரசாங்க அதிகாரிகள் பொங்கி மக்கள் புரட்சி உருவாகாதா? உனக்கு புரியாது. அப்போது ஆபத்தான நேரம். கவனக்குறைவால் ஒரு புரட்சியே வெடிக்குமோ என்ற நிலை. இப்போது மட்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை போல மன்னரின் அரியாசனத்தின் மீது நான் அமர்ந்தால் மக்கள் வெறுப்பெனும் நெருப்பு என்னை சுடாதா? சுடாது. அன்றைய நிலைமை மதில் மேல் பூனை போல் இருந்தது. உனக்கு துணையாக மகதத்து சேனை ஒரு சிறு பகுதி இருந்தது. அதுவும் ராஜ மாளிகைக்குள் பயந்து பயந்து உனக்கு பணிபுரிந்தது. அன்று அதுவே ஒரு சாதனை. ஆனால் இன்று வனத்திலே மறைந்திருக்கும் மகதத்தின் சேனை பெரியது. அதோடு நம் மன்னர் பானாசூரனின் சேனையும் வர இருக்கிறது. நண்பா, எப்படி எங்கள் மூளை? பாராட்டுகிறேன், நல்ல மூளை. பிரச்சனை இன்று விஷ்ணி வம்சம், யது வம்சம், மாதவ வம்சம் மற்றும் குக்ரு வம்சத்தின் தலைவர்களை பற்றி. மாறுபட்டவர்கள் மோத விரும்பிவிட்டால், அவர்கள் எல்லோரும் மோத விரும்பி இருந்தால் முன்பே மோதி இருப்பார்கள். மறந்து விட்டது உனக்கு. நீ சொன்னாயே எதிர்ப்பில்லை என்று. கம்சனின் வேஷங்கள் மர்மங்கள் யாருக்கும் தெரியாது. மன்னரை மறைத்து வைத்திருப்பதும் கூட தெரியாது. ஓ, ஜனங்கள் முட்டாள்கள் இல்லை நண்பா. இன்றைய இறுக்கமான நிலை கண்டு அவர்களுக்கும் புரிந்திருக்கும் ராஜாங்க மர்மங்கள் இதுவென்று. பிறகு பிறகென்ன? பொறுத்திருப்பது நன்று. எதற்கு? எதற்கென்றால் 2 காரணம் மன்னவா. முதல் காரணம், தினம் தினம் வளர்ந்து வரும் நம் சேனையின் சக்தியை கண்டு பயந்து விட்டார்கள். அதனால்தான் ஏதும் பேசாமல் இந்த நேரத்தில் அமைதியாயிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பொறுத்திருக்கிறார்கள். பலே, காற்று நம் பக்கம் வீசுகிறது. சந்தர்ப்பத்தை சாதகமாக்கு. கம்சனின் ராஜ்யாபிஷேகம் கவலையின்றி நடக்கும். அது சரி, இன்னொரு காரணம்? மன்னவா, அரசியல் அரங்கத்தில் எதிர்பக்கத்தில் இருப்பவனுக்கு பலம் அதிகரித்து விடும்போது விரோதிகளே வணங்குவதுண்டு. விரோதியை கூட வைத்துக் கொண்டு உங்களை மீறும் போது மோதினால் போதும். அரசியல் என்பது துணிந்தவர்கள் மோதி விளையாடும் மேடை. புயலுக்குள் புகுந்து பூமாலை சூடுங்கள். நண்பா, சக்தி இருந்தால் பூமியையே நீ ஆளலாம். இன்று உருவாகி உள்ள இந்த வாய்ப்பு உனக்கு மீண்டும் வராது. விட்டு விடாதே. ராஜ்யாபிஷேகத்தை பற்றி நீ திட்டமாக தெரிவித்து விடு. எதிர்ப்பவர் உன்னை ஏற்பாரா இல்லையா என்றறிய. உன் சபையில் உன் எதிரிகள் உன் முன்னால் ஒடுங்கி நிற்க வேண்டும். பிறகு பார், ஆட்சியில் அநீதி என்று போனார்களே, அவர்கள் திரும்பி வருவார்கள். பிறகு கம்சனின் ஆட்சியை கலைக்க முடியாது. யோசிக்க வேண்டாம். ராஜ்யாபிஷேகத்தை அறிவித்து விடு. முடிசூட்டு விழா முரசுகள் முழங்கட்டும்.
மன்றமே, நான் அரியாசனத்தில் அமர்வதற்கு முன்னால் மனம் திறந்து சில உண்மைகளை இங்கு வைக்கிறேன். இந்த பொன்னான நேரத்தில் மன்னர் இல்லாமல் எனக்கு முடிசூட்டு விழா வைபவம் நடக்க இருப்பது என் வரையில் மகிழ்ச்சியை தரவில்லை. இன்று வேறு வழியில்லை. பெற்ற தந்தையின் ஆடையை மதிப்பதுதான் மைந்தனின் கடமை. இந்த முடிவு மன்னரின் சுய விருப்பமா? ஏன்? நமது மன்னர் குலத்தில் ஒரு மகத்தான பாரம்பரியம் இருக்கிறது. வயோதிகம் வந்துவிட்டால் நமது மன்னர்கள் தானாகவே துறவு பூண்டு பகவான் நினைப்பில் ஈடுபடுவார்கள். அந்த பழக்கத்தின்படி இந்த கம்சனுக்கு ஆட்சி பொறுப்பு. மன்னர் அவர்களும் தன் முன்னோர்களின் முன் உதாரணங்களை பின்பற்றுபவர் அல்லவா? அதைத்தான் செய்திருக்கிறார். நம் அரசர் நமது பூஜைக்குரிய ராஜபுரோகிதருடன் சந்நியாசமேற்று வனம் செல்வதற்கு கூட திட்டமிட்டார். புலம்பினேன். பெற்ற என் தந்தையை பிரிய மனம் வரவில்லை. போகாதீர்கள் போகாதீர்கள் என தடுத்தேன். அன்புள்ள தந்தையும் இறங்கி முடிவை மாற்றி புலம்பாதே மகனே என்றார். சொன்னவர் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். அதன்படி அவர் அரியாசனத்தில் நான் அமர வேண்டும். அவர் சந்நியாசி கோலத்திலே ராஜ மாளிகையின் சோலையிலே ஒரு மூலையிலே ஒரு குடில் அமைத்துக் கொண்டு தனியாக தியானத்தில் அமருவார். அந்த பெரியவரை மீண்டும் இந்த பாசம், பந்தம், பதவி என்ற முள் மெத்தையிலே அமர வைக்க கூடாது. அவரை தரிசிப்பதற்கு பக்கத்திலே செல்லக்கூடாது. தியானத்திற்கு இடைஞ்சல்கள் உண்டாக்கக்கூடாது. நாங்கள் மன்னரை தரிசிக்கலாமா? தரிசிக்கலாம், தரிசிக்கலாம். கம்சனுக்கு தெரியும் இன்று மக்கள் அவர் தரிசனத்திற்காக ஆவலோடு இருப்பது. அதனால் நான் ராஜமாளிகை நெடுஞ்சாலையின் முன்னால் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன். தரிசனத்திற்கு போகும் மக்கள் எல்லாம் அவர் குடிலை மட்டும் பார்த்து வணங்கலாம். அவருக்கு விருப்பம் இருந்தால் அந்த குடிலுக்குள் இருந்தே அனைவருக்கும் ஆசி வழங்குவார். அரசர் பிரானின் ஆணைக்கு பணிந்து நடக்கும் இந்த கம்சனுக்கு அரியாசனத்தில் அமருவதற்கு அனுமதி வழங்குங்கள். தாங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துங்கள். மகாராஜா கம்சருக்கு 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 மகாராஜா கம்சருக்கு